அழகான விஜயநகர அரசில் ஒரு அமைதியான காலை மெதுவாக ஆரம்பமாகிக் கொண்டிருந்தது. உயரமான மரங்களின் கிளைகளில் காகங்கள் கூட்டமாக அமர்ந்திருந்தன. குளிர்ந்த காலைக்காற்று அரண்மனை தோட்டத்தின் வழியாக மெதுவாக வீசியது. அந்த நாட்டின் அரசர் மிகவும் அறிவாளி. அவர் அடிக்கடி சுவாரஸ்யமான கேள்விகளைப் பற்றி சிந்திப்பார். அவர் தனது எண்ணங்களை பகிரும்போது அரச சபையில் இருந்த அனைவரும் கவனமாக கேட்பார்கள். அரசரின் அருகில் எப்போதும் அமைதியாக அமர்ந்திருப்பார் தென்னாலிராமன். அவர் அதிகமாக பேச மாட்டார். ஆனால் உலகத்தை கவனிக்கும் விதம் அனைவரையும் ஆச்சரியப்படுத்தும். அன்று காலை அரசர் அரண்மனை வழியாக வெளியே இருந்த மரங்களை நோக்கி பார்த்தார். பல காகங்கள் கிளைகளில் அமைதியாக அமர்ந்திருந்தன. சில கால காகங்கள் மென்மையான நீலவானத்தில் மெதுவாக பறந்து கொண்டிருந்தன. அவற்றை பார்த்த அரசர் நாட்டில் எத்தனை காகங்கள் இருக்கும் என்று யோசிக்க ஆரம்பித்தார். அரசு சபையில் இருந்தவர்கள் தங்கள் மனதில் அமைதியாக கணக்கிடத் தொடங்கினர். ஆனால் யாராலும் சரியான பதிலை கண்டுபிடிக்க முடியவில்லை. அந்த நேரத்தில் தென்னாலிராமன் மட்டும் மிகவும் அமைதியாக இருந்தார். அவரது முகத்தில் மென்மையான சிரிப்பு தெரிந்தது. அவர் வாழ்க்கையை எப்போதும் எளிமையாகவும் ஆழமாகவும் பார்க்கும் மனிதர். சில நிமிடங்களுக்குப் பிறகு தென்னாலிராமன் மெதுவாக ஒரு பதிலை சொன்னார். நாட்டில் சரியாக 10,000 காகங்கள் உள்ளன என்று கூறினார். அவரது விரைவான பதிலை கேட்ட அரசர் தொண்டையைச் சரிசெய்தல் இனிமையாக ஆச்சரியப்பட்டார். அரசு சபையில் இருந்த அனைவரும் ஆர்வத்துடன் அவரை நோக்கி பார்த்தனர். பின்னர் அரசர் அந்த எண்ணிக்கை தவறாக இருந்தால் என்ன ஆகும் என்று யோசித்தார். மீண்டும் தென்னாலிராமன் அமைதியாக சிரித்தார். காகங்கள் குறைவாக இருந்தால் சில காகங்கள் தங்கள் உறவினர்களை பார்க்க வெளியூர் சென்றிருக்கும் என்று அவர் புத்திசாலிமாத்தனமாக விளக்கினர். சில காகங்கள் அதிகமாக இருந்தால் அருகில் உள்ள கிராமங்களிலிருந்து சில காகங்கள் விருந்தினராக வந்திருக்கலாம் என்று கூறினர். அந்த எளிய மற்றும் புத்திசாலித்தனமான சிந்தனை அரச சபையை மகிழ்ச்சி அடையச் செய்தது. அரண்மனை முழுதும் மேன்மையான சிரிப்பு பரவியது. அந்த மகிழ்ச்சியும் அன்பும் நிறைந்த சிரிப்பாக இருந்தது. வெளியில் காகங்கள் தொடர்ந்து மரங்களிடையே பறந்து கொண்டிருந்தன. சில காகங்கள் அமைதியாக கிளைகளில் வந்து அமர்ந்தன. மற்ற சில காகங்கள் மாலை வானத்தில் மெதுவாக பறந்தன. சூரியன் மறையத் தொடங்கியபோது நகரம் முழுவதும் அமைதி பரவியது. தங்க நிற மாலை வெளிச்சம் வீடுகளின் கூரைகளையும் தோட்டங்களையும் தொட்டது. அந்த நாளின் முடிவில் காகங்கள் அமைதியாக ஓய்வெடுத்தன. அன்று அனைவரும் அழகான பாடத்தை கற்றுக்கொண்டார்கள். சமயோசிதமான சிந்தனையும் அறிவும் மிக கடினமான கேள்விகளுக்கும் பதில் தர முடியும். சில நேரங்களில் மிகவும் எளிமையான சிந்தனைகளே மனிதர்களின் இதயத்தில் மிகப்பெரிய மகிழ்ச்சியை ஏற்படுத்தும்.